வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேதவினா விடைகள். மத்தேயு அதிகாரம் 12. இயேசு ஓய்வு நாளில் எதன் வழியே போனார்? பயிர் வழியே. ஓய்வு நாளில் பயிர் வழியே போனது யார்? இயேசு. கதிர்களை கொய்து தின்னது யார்? சீஷர்கள். ஓய்வு நாளில் செய்யத்தகாததை சீஷர்கள் செய்கிறார்கள் என்றது யார்? பரிசேயர். ஆசாரியர்கள் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாதது எது? தேவ சமூகத்து அப்பங்கள். தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தது யார்? தாவீதும் அவனோடு இருந்தவர்களும். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறது யார்? மனுஷகுமாரன். இயேசு எங்கு பிரவேசித்தார்? ஜெப ஆலயத்தில். சூம்பின கையுடைய மனுஷன் எங்கே இருந்தான்? ஜெப ஆலயத்தில். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா என்று கேட்டது யார்? பரிசேயர். ஆட்டை பார்க்கிலும் விசேஷித்தவன் யார்? மனுஷன். ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்றது யார்? இயேசு. சூம்பின கையையுடைய மனுஷனை சொஸ்தமாக்கியது யார்? இயேசு. உன் கையை நீட்டு என்று இயேசு யாரிடம் கூறினார்? சூம்பின கையையுடைய மனுஷனிடம். இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினது யார்? பரிசேயர். நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என்று இயேசுவை குறித்து கூறிய தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன் என்று இயேசுவை குறித்து உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. யார் வாக்குவாதம் செய்ய மாட்டார்? இயேசு. யார் கூக்குரலிட மாட்டார்? இயேசு. யாருடைய சத்தம் வீதிகளில் கேட்பதில்லை? இயேசு. நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறது யார்? இயேசு. இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பது யார்? புறஜாதியார். இயேசு யாரை பேசவும் காணவும் தக்கதாய் சொஸ்தமாக்கினார்? குருடும் ஊமையுமானவனை. பிசாசுகளின் தலைவன் யார்? பெயல்செபூல். பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவினால் பிசாசுகளை துரத்துகிறான் என்று இயேசுவை குறித்து கூறியது யார்? பரிசேயர். எது பாழாய் போகும்? தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம். எது நிலை நிற்காது? தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற பட்டணம், வீடு. மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது எது? எந்த பாவமும் எந்த தூசணமும். மனுஷருக்கு எது மன்னிக்கப்படாது? ஆவியானவருக்கு விரோதமான தூசணம்.
யாருக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் மன்னிக்கப்படும்? மனுஷகுமாரனுக்கு. இம்மையிலும் மறுமையிலும் எது மன்னிக்கப்படாது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால். கனியால் அறியப்படுவது எது? மரம். எது நிறைவால் வாய் பேசும்? இருதயத்தின். நியாய தீர்ப்பு நாளிலே எதை குறித்து கணக்கொப்புவிக்க வேண்டும்? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். வார்த்தைகளினால் என்னவென்று தீர்க்கப்படுவாய்? நீதிமான் அல்லது குற்றவாளி? வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் இயேசுவிடம் என்ன கேட்டனர்? ஒரு அடையாளம். யார் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று இயேசு கூறினார்? பொல்லாத விபச்சார சந்ததியார். இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது யார்? யோனா. யோனா எத்தனை நாள் மீனின் வயிற்றில் இருந்தார்? 3 நாள். மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் எங்கே இருப்பார்? பூமியின் இருதயத்தில். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனந்திரும்பியது யார்? நினிவே பட்டணத்தார். சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தது யார்? தென் தேசத்து ராஜஸ்திரீ. வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடுவது எது? அசுத்த ஆவி. அசுத்த ஆவி திரும்பி வரும்போது எத்தனை பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வரும்? 7. இயேசுவிடம் பேச வெளியே வந்து நின்றது யார்? இயேசுவின் தாய் மற்றும் சகோதரர். இயேசு யாருக்கு நேராய் கையை நீட்டி இவர்கள் என் தாயும் சகோதரரும் என்றார்? சீஷர். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் யார் என்று இயேசு கூறினார்? என் சகோதரன் சகோதரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப். நாளை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.